உடுப்பி சின்ன வெங்காயம் புளி சாம்பார் செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 1/2 கப், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், தக்காளி நறுக்கி 1 கப் எடுத்து வச்சுக்கணும். கருணைக்கிழங்கு 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். பழைய கிழங்கு தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணணும். கறிவேப்பிலை 1/2 கப், பாசிப்பயிறு 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், புளியை கரைசலாக 1/4 கப் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகுளுந்து போட்டிருக்கோம். கடுகுளுந்து நல்லா வெடிக்கும் பதத்தில் இளங்கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அறுக்க நம்மளுக்கு தேவையில்லை, சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கியதும் பழைய கருணைக்கிழங்கை நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். எண்ணெயில் நல்லா கருணைக்கிழங்கு வதங்குற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த பதத்தில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொடி நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுறலாம். அளவு செம்பு தண்ணி சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ நாம் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கும் பதத்தில் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க பாசி பருப்பில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அந்த குழம்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். இரண்டு விசில் போதுமானது. இப்போ விசில் இறங்கியதும் நம்ம குக்கரை திறந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான சின்ன வெங்காயம் புளி கரைசல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை சின்னவங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிடுவாங்க. இதுக்கு உடல் சூடு மூளை சூடெல்லாம் அப்படியே கம்மியாகும். நன்றி, அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.